மடானி அரசின் சிறப்பு நிதி திட்டத்தின் மூலமாக 89 ஆலயங்களுக்கு 31,70,000 வெள்ளி நிதி வழங்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சரும் சுங்கை புலு நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ராமணன் தெரிவித்தார். மலேசியா முழுவதும் உள்ள 89 ஆலயங்களுக்கு அதன் நிர்வாகத்துவம் மற்றும் மேம்பாடுகளுக்கு ஏற்ப இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் துறையின் நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக இந்த நிதி வழங்கப்படுவதாகவும், இது எந்த ஓர் இடைத்தரகர்களும் இன்றி நேரடியாக பிரதமர் துறையில் இருந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். போலி அடையாள அட்டைகள் தயாரிக்கும் கும்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சின் சிறப்பு அதிகாரிகள் போலி அடையாள அட்டைகளை உருவாக்கி புழக்கத்தில் விடும் கும்பல்களை கைது செய்து வருவதாகவும், மலேசியர்களில் சிலரும் போலி அடையாள அட்டைகளை பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். குடியுரிமை உள்ள மலேசியர்கள் தங்களின் அடையாள அட்டையை மீண்டும் பெற முயற்சிக்க லகுவான வழிமுறைகளை தேசிய பதிவுத்துறையான JPN கொண்டிருப்பதால் போலி அடையாள அட்டைகளையும் இடைத்தரகர்களையும் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பத்து பகாட் ஜலான் கம்போங் சுங்கை அயாமில் நேற்று நிகழ்ந்த விபத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்தார். அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிள் லாரி மீது மோதியதில் அச்சிறுமியின் தந்தை மற்றும் 2 உடன்பிறப்புகள் காயமடைந்தனர். நேற்று காலை 10:30 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் தலையில் பலத்த காயமடைந்த அப்ரிகா சையூரா கமாருல் அரிஃபின் என்ற அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பத்து பகாட் காவல்துறை தலைவர் சகாருல் அனுவார் முஷாடட் அப்துல்லா ஷானி தெரிவித்தார். சம்பவ இடத்தில் 44 வயதுடைய நபர் ஓட்டிச் சென்ற லாரி மோட்டார் சைக்கிளுக்கு வழிவிடாமல் ஒரு சந்திப்பில் இருந்து வெளியேறியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2 மூத்த பிள்ளைகளின் கைகளிலும் கால்களிலும் சிறிய காயங்கள் ஏற்பட்டன. அவர்களின் தந்தையின் முகம் மற்றும் மார்பில் காயங்கள் ஏற்பட்டன. மூவரும் சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாரி ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் காயமடையவில்லை என்று அவர் கூறினார். இந்நிலையில் பொறுப்பற்ற அல்லது ஆபத்தான நிலையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். செகமாட்டில் அமைந்துள்ள சுங்கை மூவார் தோட்ட தமிழ் பள்ளியின் நில விவகாரம், உள்கட்டமைப்பு போன்ற சிக்கல்கள் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆதரவாளர்களுடன் சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் ராமராஜ் சிறப்பு சந்திப்பை நடத்தினார். இச்சந்திப்பில் தமிழ் பள்ளி மேலாண்மை வாரிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் சுப்பிரமணியம் ராகவ், சுங்கை மூவார் தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பிரேமா ஆகியோர் பங்கேற்றனர். பள்ளியின் முக்கிய சிக்கலாக விளங்குவது நில விவகாரம் என்கிற நிலையில் பள்ளிக்கான புதிய நிலத்திற்கான உரிமத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு கல்வி அமைச்சு வழங்கினாலும் முதற்கட்ட பணிகளை தொடங்கவும் ஆயத்தமாகி உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறுகிய காலகட்டத்திற்கான சிக்கல்களை நாடாளுமன்றத்தின் மூலமாக தீர்க்கவும், கல்வி அமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்ட சிக்கல்களை கல்வி அமைச்சர் மூலமாக தீர்க்கப்படும் என்றும் நம்பிக்கையை சுங்கை மூவார் தோட்ட தமிழ் பள்ளி நிர்வாகத்திற்கு அவர் வழங்கினார். கால்பந்து ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தாசே சலாத்தான் LRT நிலையத்தில் இரு கால்பந்து ரசிகர்களின் கும்பலுக்கும் கைகலப்பு மூண்டது. இதில் LRT ரயிலின் கண்ணாடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், LRT நிலையத்தில் உள்ள பொருட்களும் சேதமுற்றுள்ளதாகவும் செராஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அடில் போல்ஹாசான் தெரிவித்தார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளத்திலும் அதிகமாக பரவிய நிலையில் கைகலப்பில் ஈடுபட்டது சிங்கப்பூர், மலேசியா இரு நாடுகளின் கால்பந்து ஆதரவாளர்கள் என அறியப்பட்டுள்ளது. சுமார் 8 நிமிடங்கள் கொண்ட அந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவினாலும் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதுவரையில் யாரையும் கைது செய்யவில்லை என்றாலும் காணொலியின் அடிப்படையில் சிலரை அடையாளம் கண்டு அவர்களை விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மீரியில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 24 வயது இளைஞரின் உடல் சடலமாக மீரி ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. மீரியில் உள்ள புஜூட் பாலத்திலிருந்து அவர் தவறி விழுந்திருக்கலாம் எனும் சந்தேகத்தின் அடிப்படையில் தேடுதல் பணியை மீட்புப்படை அதிகாரிகள் மேற்கொண்டதாக சராவா மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 11 மணியளவில் அவரின் உடல் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றங்கரையில் மிதந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 24 வயது கில்பைஸ் கேரி அனி லுகாட் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், மேலதிக விசாரணைக்காக காவல்துறையிடம் அவர் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சாலையில் விழுந்த இளைஞர் மீது வாகனம் ஏறியதில் வாகனத்தின் அடியில் சிக்கிய 21 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். நண்பகல் 12:20 மணிக்கு இச்சம்பவம் குறித்து அவசர அழைப்பை பெற்றதாக குஞ்சோங் மாவட்ட மீட்புத்துறை அதிகாரி அசார் இஸ்மாயில் தெரிவித்தார். வாகனத்தின் அடியில் சிக்கியிருந்த இளைஞரின் உடலை மீட்க சிரமமாக இருந்ததாகவும் வாகனத்தை இரண்டாக வெட்டி இளைஞரின் உடலை மீட்டதாகவும் அவர் தெரிவித்தார். விபத்தில் உயிரிழந்தவர் 21 வயது முகமது அஃபிக் ஜக்வான் முகமது அரீப் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான மற்றொரு மோட்டார் சைக்கிளோட்டியும் 58 வயதான வாகனமோட்டியும் எந்த ஒரு காயமும் இன்றி தப்பினர். இன்று அதிகாலை ஏற்பட்ட கடும் புயலால் செம்போர்னா மாவட்டத்தில் உள்ள 2 கிராமங்கள் கடுமையான சேதத்தை எதிர்நோக்கின. கிராமவாசிகளின் 30 வீடுகள் பெரும் சேதத்திற்குள்ளாகின. அதிகாலை 4:20 மணிக்கு மீட்புப் படைக்கு அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாக செம்போர்னா மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் மஜ்லான் சல்மான் தெரிவித்தார். தேசிய வானிலை ஆய்வு மையமான மிட் மலேசியா முன்னமே புயல் எச்சரிக்கை விடுத்திருந்ததால் மீட்புத்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தயார் நிலையில் இருந்ததாலும் உயிர் சேதங்கள் எதுவும் இன்றி தடுக்க முயன்றதாக மஜ்லான் சல்மான் தெரிவித்தார். கடுமையான புயலால் உயிர் சேதம் ஏதுமில்லை என்றாலும் 30 வீடுகள் கடுமையான சேதத்திற்கு உள்ளானதாகவும் 20 வாகனங்கள் மீது கூரைகளும் மரங்களும் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.